வணக்கம். என்னோட பேரு ஆதித்யா. நான் வந்துட்டு பாடி கேரேஜ் ஜிம்மில் 4 வருடங்களாக பவர் லிஃப்டிங் பயிற்சி பெற்று வந்துட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த காம்படிஷன் வந்துட்டு தாய்லாந்துல சியாங்மைங்கிற ஒரு சென்டர்ல நடந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு 9 கண்ட்ரி வந்துட்டு கலந்துருந்தாங்க. அதுல என் கேட்டகரியில பாத்தீங்கன்னா 18 பேர் கலந்துருந்தாங்க. அது 18 பேர்த்துல ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு செலெக்ஷன் மாதிரி நடந்து அதுல டாப் 5 எடுத்து நெக்ஸ்ட் டே ஃபைனல்ஸ்க்கு அந்த டாப் 5 விட்டாங்க. ஸோ பாத்தீங்கன்னா என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னா 130 அடிக்கிறது தான். பட் அங்க இருக்க ஃபுட் அதனால என்னால 1.7.5 மட்டும் தான் அடிக்க முடிஞ்சுச்சு. பட் ஆல்சோ அதுக்கு நான் கோல்டு மெடல் பண்ணிட்டேன். இதுக்கு ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இன்னும் சப்போர்ட் பண்ணா இன்னும் நான் மேலும் மேலும் வெல்வேன். தேங்க்யூ. இந்த என்னோட பவர் லிஃப்டிங் ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் சப்போர்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸ்பான்சர்ஷிப்லாம் வந்துட்டு நம்ம எங்க ஜிம் சார்பா தான் நாங்க பண்ணி போயிருந்தோம். கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணியிருந்தா இன்னுமே வந்துட்டு மேலும் மேலும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸும் என்னோட நல்லா இருந்திருக்கும். ஆனா பவர் லிஃப்டிங்கிறத பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டோட இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மற்ற ஸ்போர்ட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இந்த ஸ்போர்ட்டுக்கு கொடுக்கறது இல்லை. இந்த ஸ்போர்ட்டுக்கு கொடுத்தாங்கன்னா என்னைய மாதிரி இருக்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல மெடல் பண்ணி செக்யூர் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு மற்ற காம்படிஷன்ல போட்டியாளர்கள் இருக்காங்களோ அதை விட பவர் லிஃப்டிங்ல போட்டியாளர்கள் இருக்க ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கிறாங்க. அது கவர்மெண்ட் பார்த்தே பண்ணி ஸ்பான்சர்ஸ் பண்ணா என்ன மாதிரி இருக்கிற நிறைய பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய அச்சீவ் பண்ணி இந்தியாவுக்காக நிறைய பெருமை சேர்ப்பாங்க.